உங்களுக்கு இப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு வீடியோவும் போடுறேன். இப்போ இது நான் காமிக்கிறது வந்து 20 லிட்டர் வாட்டர் கேனோட மூடி. இதை வந்து எங்கள் வீட்டில் எல்லா வீட்லையும் யூஸ் பண்ணுவீங்க, சிட்டிக்குள்ளே நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க மினரல் வாட்டருக்கு. அந்த மூடி எடுத்துகிட்டு த்ரோ பண்ணாமல் அதை எடுத்து இப்படி நல்லா அது வாஷ் பண்ணி தானே இருக்கும், அதை வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிங்க, கொஞ்சம் 50 மூடி 60 அப்படி ஒவ்வொரு நாள் சேர்த்து வச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் கார்த்திகை விளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் சாணி வச்சாலும் வைக்கலாம், வைக்காட்டியும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு வீட்டில் நீங்கள் கோலம் போட்டுட்டு அது மேலே அழகாக டிசைனிங்காக வைக்கலாம். வச்சுட்டு உங்களுக்கு கீழே ஆயில் சிந்தாது. வீட்டில் நீங்கள் ஓவராக க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. கார்த்திகை தீபம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ண வேண்டியதில்லை, வலிக்கு விழுந்துருவோம் அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை. இந்த மூடி உருகாது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு உருகலை இது வரைக்கும். லிமிட்டாக அழகாக வச்சுட்டிங்கன்னா ஓகே. மேலே சாணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. சில பேர் சாங்கியப்படி சாணி வச்சு வைப்பீங்க. ஸோ அதில் வந்து மேலே கொஞ்சம் சாணி வச்சுட்டு மேலே வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மூடி வச்சுட்டு நீங்கள் வேறு உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை, ஏதாவது போர் அடிக்குது, டென்ஷன் ஆகுது, மென்டல் டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதாக இப்போ இது பண்ணி வச்சுருந்தேன். பட் ஒருத்தர் வந்து ஏதோ டச் பண்ணி இது பண்ணிட்டார். ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் எடுத்து அப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைனிங் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டல் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது டென்ஷனோ ஏதோ சம்திங் ஆச்சுன்னா இங்கே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே.